வணக்கம், வெல்கம் டு கொக்கரக்கோ கிச்சன். நான் வந்து இந்திரா சேதுராமன். என்னோடய சேனலை வந்து முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்கு வேறு போகலாம். குழந்தை பிறப்பு, தாய்ப்பால் வந்து அதிகரிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி வந்து பத்திய குழம்பு, தாய்ப்பால் அதிகரிக்கிறது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வந்து ஃபுட்டு வந்து நான் வந்து செய்கிறேன். என்னென்ன உணவுகள் 7 நாள் வந்து 7 ரெசிபி வந்து நான் வந்து செய்கிறேன். ஆனால் வந்து எல்லாத்தையும் நான் ஒன்றா போட போகிறதில்ல. ஒவ்வொன்றும் வந்து ரெசிபி நம்பர் 1, ரெசிபி நம்பர் 2 அப்படின்னு தான் நான் போட்டிருப்பேன். யார் யாருக்கு எந்தெந்த உணவுகள் வந்து பிடிக்குமோ, எந்தெந்த உணவுகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதை பார்த்து நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து குழந்தை பெற்றதுக்கு வந்து நம்ம வந்து இதுதான் செய்வோம். நம்ம ஒரு பவுடர் ஒன்று இருக்குது, பொடி ஒன்று இருக்குது, பத்திய பொடின்னு. அந்த பொடி போட்டு தான் வந்து நம்ம செய்வோம். நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து என்னோடய பொண்ணுக்கெலாம் வந்து நான் அரைச்சி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து முன்னாடியே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, டெலிவரிக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைங்க. டெலிவரிக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வேலை, அப்புறம் கெஸ்ட்டு அப்படி இப்படின்னு உங்களுக்கு வந்து இப்படியே தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு நமக்கு வந்து தனியாக வந்து அரைக்கிறதுக்குலாம் அதுக்கெலாம் நேரமே கிடைக்காது. அதனால் நான் வந்து ஒரு 10-15 நாள் முன்னாடி வந்து அவங்க டைம் சொல்கிறதுக்கு முன்னாடி, டெலிவரிக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் நாங்கள். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பொடியெல்லாம் வந்து கடையிலே வந்து கிடைக்குது. அந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து நான் வந்து அரைச்சேன். நான் இப்போ வந்து இப்போ ரெசிபி செய்யறதுக்காக வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது வந்து கொஞ்சமாக நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அதுதான் நான் ரெசிபியில் போட போகிறேன். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து கட்டுப்படி ஆகாது. இது 40 ருபீஸோ என்னவோ ஆகுது இந்த பேக்கெட். இதை போட்டுருக்கு பாருங்கள் பொடி. இதெல்லாம் வந்து நமக்கு கட்டுப்படி ஆகாது. நம்ம வந்து ஒரு 3 மாதமாவது பத்திய பொடி வந்து போட்டு தான் நம்ம வந்து குழம்புலாம் வைக்கணும். எதில் வேணாலும் பிள்ளை பற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து அதில் தான் சேர்க்கணும். அதனால் இது வந்து கட்டுப்படி ஆகலை. நான் தனியாக அரைச்சேன். எல்லாமே வந்து நான் வந்து அந்த பத்திய பொடி வந்து என்னோட முறையில் நான் எப்படி அரைச்சேன். அது வந்து இப்போ இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அந்த காலத்துலலாம் எப்படி கொடுத்தாலும் பயந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவும் அந்த மருந்து வாசனையோடு ரொம்ப அதிகமாக இல்லாமல் நான் வந்து அந்த பொடியை வந்து நான் ஒரு தடவை அரைச்சி காமிக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கி இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து தனியா பொடியையும் மிளகும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதில் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1 கிலோ தனியாவும் வாங்கி நம்ம வந்து இதை கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து முதல் ரெசிபி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வந்து கத்திரிக்காய் தான். அதில் வந்து அதிகமான இரும்பு சத்து, மெக்னீஷியம், கால்சியம், இப்படி எல்லா விதமான உடம்புக்கு வந்து சேரக்கூடிய அத்தனையும் இருக்குது. இந்த கத்திரிக்காய் வந்து அவங்கவுங்க ஊரில் என்ன எல்லா கத்திரிக்காயும் பொதுவாக வந்து எல்லா வகையான அதில் இருக்கிற அந்த சத்துக்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தான் வந்து இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பச்சை கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், வயலட் கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், ஐயாரெட்டு கத்திரிக்காய், இப்படி நிறையா முள்ளு கத்திரிக்காய், இப்படி நிறைய வகைகள் இருக்குது. உங்களுக்கு அது வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ வகைகள் இருக்குது. இது அந்தந்த சீசனுக்கு ஒவ்வொரு மாதிரி தான் கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து நெய் கத்திரிக்காய்ன்றது வந்து எனக்கு இப்போ நெய் கத்திரிக்காய் கிடச்சிருது. ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப பஞ்சாட்டம் இருக்கும் அந்த கத்திரிக்காய். ஆனால் கத்திரிக்காயெலாம் வாங்கணும், உடனே செய்யணும். நம்ம ஒரு 4 நாளைக்கு மேலே வச்சுட்டா கொஞ்சம் கசப்பு எடுத்துகிற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த கத்திரிக்காய் பாருங்கள், இது நான் வந்து ஒரு 4 நாள் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு விதையெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ லாக்டவுன் டைமில் எனக்கு வேறு வழியில் நான் போய் வாங்க முடியல என்னால். இதை நான் செஞ்சுருக்கேன். ஆனால் ரொம்ப ருசியாக இருந்துச்சு. விதை இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து இருந்தது. ஆனால் வந்து பிள்ளை பற்றவங்களுக்கு கொஞ்சம் இளம் பிஞ்சாக இருக்கணும். அவங்களுக்கு தான் வந்து நீங்கள் அந்த மாதிரி உள்ள காயாக நம்ம பார்த்து செஞ்சு கொடுங்க. இளம் பிஞ்சாக வாங்கி பார்த்து கத்திரிக்காயை செஞ்சு கொடுங்க. இந்த பொடி தான் போட்டு சாப்பிடணும். இதை சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். வாங்க இது வந்து எப்படி செய்யலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணலாம். இது வந்து இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீளமாகவோ இல்லைன்னா ஸ்கொயர் டைப்பில். நாங்கள் வந்து ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எதாவது சாப்பிங் போர்டில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து எல்லா கத்திரிக்காயும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இதிலே நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. இதை நம்ம வந்து உப்பு கலந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து போட்டு வச்சா தான் அந்த கொஞ்சம் அந்த விதை அந்த இதெல்லாம் நமக்கு வந்து போகும். நல்ல ஒரு அலசணும். நம்ம ஒரு 2 அலசணுமா. அந்த தண்ணியை கூட நம்ம வந்து அந்த அலசின அந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். செடிகளுக்கெல்லாம் நான் வளர்க்குற செடிகளுக்கெல்லாம் அதை நான் ஊற்றிடுவேன். அந்த தண்ணியை, காய்கறி கழுவுற அந்த தண்ணியெல்லாம் வந்து நான் வெங்காயம் ஏற்கனவே நறுக்கிட்டேன். இந்த பூண்டு வந்து நல்லா வந்து ஒரு 50 கிராமுக்கு மேலே இருக்கணுங்க. இன்னும் கூட நீங்கள் வந்து நிறையா சேர்க்கணுன்னா நல்லா சேர்க்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நான் ஒரு 20-25 பல் இருக்கும் உங்களுக்கு. இதையும் நம்ம வந்து பொடியாக நறுக்கிக்கணும். அப்படியே முழுசாக இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம இதை வந்து பொடியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதில் சுலபமாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. இது கட் பண்ணால் அப்படியே மேலே வச்சோம்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். இதில் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சாச்சு. அந்த கடாயில் வந்து நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு சூடு ஏறின உடனே நம்ம வந்து எண்ணெய் விடுறோம். எண்ணெய் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து பிள்ளை பற்றவங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அதுதான் வயிற்றில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் இது பண்ணும். உங்களுக்கு இரும்பு சத்தும் சேரும். உடல் நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியம், உடல் வலு சேர்க்கும் இது. அதனால் நல்லெண்ணெய் சேர்க்கலாம். நெய் சேர்க்குறவங்க வந்து நெய் சேர்க்குற பழக்கம் இருக்கிறவங்க அதை சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள் ஊரில் வந்து அவங்கவுங்க குடும்ப பழக்கம்னு ஒன்று இருக்கும். அவங்கவுங்க வந்து ஒரு சில எண்ணெய்கள் தான், குறிப்பிட்ட எண்ணெய்கள் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து கேட்டு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நார்மலாக வந்து நாங்கள் வந்து நல்லெண்ணெயில் தான் நாங்கள் வந்து செய்வோம். இப்போ நல்லெண்ணெய் வந்து நம்ம அதிகமாக இதில் வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த டைமில் வந்து அழுக்குகள்லாம் வெளியேறணும். அதுக்காக நல்லெண்ணெய் வந்து அதிகமாக நம்ம சேர்க்கணும். அதனால் 100 கிராம் எண்ணெய் விட்டுருக்கோம் நாங்கள். இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடு ஏறிடுச்சு. சூடு ஏறினோடனே நம்ம வந்து வடகம் இருந்தால் வடகம் தாளிக்கலாம். எனக்கு வந்து இப்போ வந்து வடகம்லாம் தீர்ந்துருச்சு. அதனால் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். நான் கடுகு போட்டுட்டு அடுத்தது இது வந்து அப்படியே பொரிய ஆரம்பிக்கும். நல்லா பொரியணும். சரியாச்சு. இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். நிறையாவே போட்டுக்கலாம். இந்த டைமில் வாயு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் C-செக்ஷன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ பொடிசாக கட் பண்ண இந்த பூண்டை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்குறோம். ஏன்னா பூண்டு வதங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். வெங்காயம் சட்டுன்னு வந்து தீந்து போயிடும் வதங்கிறதுக்கு. அதனால் வந்து நம்ம வந்து பூண்டை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். முதல்ல பூண்டு போட்டுட்டு அப்புறம் நம்ம வெங்காயம் போடுவோம். இப்போ வந்து பாதி வந்து நமக்கு ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு இந்த பூண்டு. அடுத்து வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்து நம்ம வதக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பிழிஞ்சு கூட நம்ம விட்டுக்கலாம். நம்ம இல்லை இப்படியே கூட வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் குழைவாக இருந்தது இந்த தக்காளி. சில தக்காளிங்கள்லாம் அப்படியே கல்லாட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். நம்ம இப்போ 2 வகையாக வருது. குழஞ்ச மாதிரியும் சீக்கிரம் வீணாக போகிற மாதிரியும் இருக்குது. சிலது வந்து கல்லாட்டம் இருக்குது பழுக்காமல். அப்படி 2 வகையாக வருது. ஏதோ 2 மணி அவங்க வந்து பழுக்க வைக்கிறதுக்காக, அவங்க வந்து பதப்படுத்துறதுக்காக ஏதோ 2 இது யூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் தான் நம்ம தக்காளியை யூஸ் பண்ண வேணும், மேலே இருக்கிற அந்த கெமிக்கல்லாம் போகிறதுக்கு. இப்போ அந்த தக்காளி வந்து வேகணும். உப்பு போட்டு நம்ம வந்து சால்ட்டு போட்டு நம்ம வந்து அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா வெந்துடும். நல்லா மசிக்கிற அளவுக்கு நல்லா வெந்துடணும். இந்த பாருங்கள், நல்லா மசிக்குது பாருங்கள். நம்ம மசிக்கிற அளவுக்கு நம்ம வெந்தால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயை வந்து 2 தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு இதில் நம்ம வந்து போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குறோம். நம்ம இது நீல வடிவில் கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எப்படியும் வந்து கடைசியில் வந்து லைட்டாக நம்ம மசிக்க தான் போகிறோம். அப்போ வந்து ஷேப் வந்து மாறிடும். இதே ஷேப் இருக்காது. இப்போ இது போட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே நம்ம வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்ன மசாலா சேர்க்குறத பார்த்துக்கலாம். இப்போ அந்த மருந்து பொடியை தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இந்த மருந்து பொடி வந்து 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம்லாம் சேர்க்கக்கூடாது. ரொம்ப மைல்டாக தான் இருக்கணும் இந்த டைமில் வந்து. அது ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு வந்து ரொம்ப மைல்டான காரம் தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டலாம். உடனே நம்ம டக்குன்னு வந்து காரத்தை கூட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்தும் நம்ம வந்து கூட்டி செய்யலாம். இப்போ மஞ்சத்தூள் வந்து இப்போ வந்து வயிற்றுலாம் புண்ணாக இருக்கும். அதனால் மஞ்சத்தூள் ஜாஸ்தியாக சேர்க்கணும். இதுக்கு
ஆனால் ரொம்பவும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. கத்திரிக்காயில் ரொம்ப மஞ்சள்தூள் சேர்த்தா கசக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு சேர்த்தா போதும். ஆனால் நார்மலாக வந்து பத்திய சாப்பாட்டில் மஞ்சள் வந்து அதிகமாக சேர்க்கணும். இந்த மஞ்சள் வந்து அந்த பொடியிலே இருக்குது, பத்திய பொடியிலே இருக்குது. அதுவும் அவங்க வந்து சேர்த்து பத்திய பொடியை போட்டு நம்ம நல்லா அது காரல் வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ வந்து நான் வந்து கல் உப்பு வந்து போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான கல் உப்பு. ஏற்கனவே வந்து கொஞ்சம் வந்து இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றோம், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். நீங்கள் தனியாக வச்சு சாப்பிட்றதா இருந்தால் அந்த உப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு குழம்புக்கு வந்து இந்த சைட் டிஷ்ஷாக அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம வதக்கிட்டோம். இதில் வந்து நம்ம வந்து புளி வந்து நான் வந்து அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் வந்து ஒரு சுண்டக்காய் அளவு தான், நிறைய புளி போடக்கூடாது. ஒரு சுண்டக்காய் அளவுக்கு வந்து புளியை வந்து ஊற வச்சு அதை வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கணும். நாம் இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா இந்த பாருங்க நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நல்லா மேஷும் பண்ணி விட்டணும் நம்ம. இப்போ இது வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்ணும். இது வந்து சுட சுட சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க. முன்னாடியே வந்து இல்லை சூடாக சாப்பிட்டோம்னா அந்த மருந்து வாசனை ரொம்ப நெடி வந்து ரொம்ப அடிக்குது. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இப்போ வந்து சூடாக கொடுக்கவும் கூடாது. பால் எந்த ஒரு சூடான பானம் வந்து அந்த நேரத்தில் வந்து டெலிவரி டைம் ஆனவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஒரு 1 மந்த்துக்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் இதுவாக தான் சாப்பிட்ணும். கொஞ்சம் லைட் வார்மாக வேணால் சாப்பிட்லாம். நல்லா சிலர்லாம் ஆற வச்சு தான் கொடுப்பாங்களே பால் ஆரம்ப காலத்துலலாம் ஒரு 1 மந்த்துக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லைட்டு வார்மாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடு வந்து சேர்க்கலாம். அதனால் இதை வந்து நீங்கள் வந்து 1 மணி நேரம் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸில் போட்டு சாப்பிடுங்க. இதுக்கு வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது காய், ஏதாவது கேரட் பொரியல் அந்த மாதிரி வேறு ஏதாவது சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முட்டை பொரியல் கூட சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ பிரசவித்த பெண்களுக்கு பத்திய சமையலில் நம்பர் 1 வெஜ் ரெசிப்பியில் வந்து கத்திரிக்காய் வந்து வதக்கல் வந்து பார்த்தீங்க. இது வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். இது மூலம் வந்து இன்னும் வந்து பல ரெசிபிகள் வந்து பத்திய சமையல் வந்து காத்திருக்கு. வெஜ் ரெசிபி, நான்வெஜ் ரெசிபி எல்லாமே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்திருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.